தங்கம் வந்து ஒரு ஒரு பவுனே ரூ. 8,000 இருந்துச்சு. 8,000 9,000 இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால. இப்ப ஒரு கிராம் 8,000 9,000 ஆயிருச்சு. லேண்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட் ஒரு ரூ. 10,00,000 இருந்து இப்ப சென்ட் ரூ. 40,00,000 போயிருச்சு. அப்ப எல்லாமே பேரலலா தான் ஏறுது. இப்ப என்னன்னா ஹியூஜ் அமவுண்ட் லேண்டுக்கு போடணும். இன்னொரு விஷயம் லேண்டுக்கு வந்து டாக்ஸேஷனுக்காக நெறைய பேர் லோன் போட்டு இப்ப பர்ச்சேஸ் கிட்ட சிஸ்டத்துல போய் லோன் போட்டு லேண்ட் வாங்குறாங்க. அ ல லோன் போட்டு தங்கம் வாங்க முடியறதில்ல. அதனால தங்கத்துக்குள்ள போறது கொஞ்சம் இப்ப சிலருக்கு எல்லாருக்கும் ஒரே மாரி சிஸ்டம் இல்ல. இப்ப லோன் போறவங்களுக்கு தானே அது சாத்தியம். இப்ப லேண்ட பார்க்குறாங்க, லோன் போடுறாங்க, ஒரு அமௌண்ட் பே பண்ணி மீறி பர்ச்சேஸ்ல போட்டு லேண்ட போட்டு முடிச்சுக்கிறாங்க. இதே மாரி தங்கத்த நான் பார்க்குறேன். ஒரு லோன் போடுனா போட முடியாது. அதனால வந்து அவங்க அவங்களுடைய சிச்சுவேஷன பொறுத்து பண்ணிக்கங்க. எப்படி பார்த்தாலும் தங்க முதலீடோ, அல்லது லேண்ட் முதலீடோ, அல்லது இந்த பிக்ஸட் டெபாசிட்ன்னு சொல்லக்கூடிய அதிக லாபம் இல்லாத முதலீடுகளோ சேஃபர் ஜோனுக்கு தான் கொண்டு போகும். நீங்க எவ்வளோ ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ ரிஸ்க் இருக்கு. சரிங்களா? அந்த நீங்க அந்த ரிஸ்க்க பத்தி நான் இங்க சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. உங்க ஜாதகத்துல செவ்வா அதிகாரமா இருக்குன்னு வச்சுக்கங்க. நீங்க அப்படிதான் ரிஸ்க் எடுக்க தான் செய்வீங்க. நான் கூப்பிட்டு சொன்னா கூட நெறைய பேர் ஒரு பையன் இருந்தாரு. அந்த பையன்ட்ட வந்து ஜாதகத்துல சொன்னேன், "சார் உங்க ஜாதகத்துல செவ்வா வக்ரமா இருக்கு. சுக்கிரனுமே வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பா வந்து வேற யாரையாச்சும் நம்பி முதலீடு செஞ்சீங்கன்னா, அந்த முதலீடு கண்டிப்பா ஊத்திக்கிட்டு போயிரும்." அப்படின்ட்டேன். அவரு எனக்கு கிளாஸ் எடுக்குறாரு. "உங்களுக்கு சேரணும் என்னன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னாரு." சரி, உங்க உன்கிட்ட நேரம் ஒண்ண விடாது. இல்லைங்களா? அது மாரி அ அவங்க அவங்களுடைய ஜாதகத்து ரீதியாக நீங்க முதலீடு செய்யுங்க. ஆனா, நீங்க தங்கத்தில முதலீடு செய்றதுக்கு, லேண்ட்ல முதலீடு செய்றதுக்கு தான் ஜாதகம் பார்க்க தேவையில்ல. ஷேர்ல போடுறதுக்கு மட்டும் ஜாதகத்த பார்த்து ஒழுங்கா